ஹே ஹலோ கைஸ், நான் உங்கள் பாண்டா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டே 2 இன் ஹார்ட்கோர். நான்லாம் சர்வைவல் மேப்லேயே வந்துட்டு 1 டே வந்துட்டு சாகாமல் வாழ்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். செந்து விளையாடுவேன். ஆனால் வந்து நம்ம ஹார்ட்கோரில் என்ன செத்துட்டா மீண்டும் புடைக்கவே முடியாது. ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அதில் வந்துட்டு நான் சர்வை பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். பல டைம் போய் எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறனோ தெரியல. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு நான் இதில் வந்துட்டு சர்வை பண்ணுறேன்னு. நான் ஆல்ரெடி வந்துட்டு டே 1ல் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக ரைனடு போர்ட்டல் வந்துட்டு நெதர் போர்ட்டல் வந்துட்டு நான் வாட்டரில் பார்த்து அதை வந்துட்டு அதில் இருக்கிற செஸ்ட்டை வந்துட்டு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து என்னால் முடியல. நான் வந்துட்டு செத்து போகிற மாதிரி வாட்டருக்குள்ளே வந்து நம்ம நிறைய நேரம் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு மூச்சு வாங்கும் இல்லையா. ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம வாட்டருக்குள்ளே வந்துட்டு இருக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹெல்த் மாதிரி வந்து பபிள்ஸ் குறையும். அப்படி வந்து ஃபுல்லாக குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கி அடிப்பட ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஸ்டேஜே வந்துருச்சு. அதனால் வந்துட்டு நான் மேலே வந்துட்டு வந்து ஃபுட்டு வேணும். என்கிட்ட ஃபுட்டு இல்லாததுனால நான் பக்கம் இருந்த பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாத்தையுமே சாகடித்து ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தானே வந்துட்டு நம்மளால் போய் அங்கே இருக்கிற செஸ்ட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வர முடியும். எனக்கு ரொம்ப ஹெல்த் குறைஞ்சிச்சு. அதனால் நான் ஃபுட்டு கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு என்னால் அந்த செஸ்ட்டு வந்து என்னால் உடைக்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வாட்டருக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணாலுமே அது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் நார்மலை விட. ஸோ அப்படி வந்துட்டு நான் இங்கேயுமே வந்து அந்த செஸ்ட்டை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். ஜாம்பி கூட வரல என் நேரம். பட் வந்துட்டு நல்லது என்னென்னா வந்துட்டு ஒரே மைனஸ் என்னென்னா நம்மளால் செஸ்ட் உடைக்க முடியல. மேபி வந்துட்டு அயன் பிக்காக்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உடைச்சிருக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் தானே இருந்தது. ஸோ வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு அயன் தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அயன் பிக்காக்ஸ் வச்சுட்டு அது வந்து நம்ம செஸ்ட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம கோல் வந்துட்டு நிறைய பார்த்தேன். நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கோலுமே எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ரா ஃபுட் வந்துட்டு ரா மீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பன்னி ஆட்டில் அடித்து எடுத்தோம்ல, அந்த மீட் வந்துட்டு நம்ம ராவாக சாப்பிடும்பொழுது ஹெல்த் வந்து கம்மியாக தான் ஏறும். பட் வந்துட்டு இதே நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மீட்டுக்கு வந்துட்டு 3 ஹெல்த் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அப்பப்போ வேகவும் வச்சுக்கலாம். அதனால் வந்துட்டு நான் கோல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மேபி லைட்ஸ் கூட தேவைப்படலாம். நம்ம எங்கேயாவது எதுக்குமே வந்து கோல் தேவைப்படும்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கோல் வந்து நிறைய கண்ணில் பட்டது. நம்ம ஏன் வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். மேபி நம்ம தேவைப்படுற நேரத்தில் கோல் கிடைக்காம போகலாம் இல்லையா, அதனால். அப்போ பார்த்தா இங்கே எம்ப்ராய்டு இருந்தது. சரி ஓகே, அது உடைச்சா கிடைக்காதுன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சா ஒருவேளை கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் என்ன பண்ணிவிட்டேன், நான் உடைச்சிட்டேன். ஆனால் எனக்கு எம்ப்ராய்டு கிடைக்கல. அயன் பிக்கெக்ஸில் உடைச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு எம்ப்ராய்டு வந்து கிடச்சிருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு எம்ப்ராய்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். இருக்கட்டும் விடுங்க, நம்மளுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறமேட்டுக்கா வந்துட்டு இன்னும் எங்கேயாவது அயன் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து அயன் வந்து ஸ்டோன்ஸில் தானே இருக்கும். ஸோ அதை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், சுற்றி. பட் எனக்கு கோல் தான் நிறைய கண்ணில் பட்டுட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், அயன் கிடச்சிருச்சு. 3 அயன் இருக்குது. 4 பக்கத்தில் 2 கோல், 4 5 அயன் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ வந்துட்டு கீழே எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நான் தேடி போகலாம் அப்படின்னு போயிட்டுருந்தேன். பட் வந்து அயன் கிடைக்கல. வேறு எதுமோ தான் கிடச்சிது. சரி ஓகே, கீழே போனால் வந்துட்டு இருட்டாயிடுச்சு பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு ஜாம்பி ஸ்பான் ஆயிரும். அதனால் வந்துட்டு நான் கப்புன்னு இருக்கிற அயனை வந்துட்டு நம்ம உருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இந்த சைடு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாம்பி வந்துடும். இன்னும் வேறு எங்கேயாவது கிடைக்குமா அந்த ஓட்டையெல்லாம் மோஸ்ட்லி வந்து கீழே மைனிங் பண்ணுற இடம், அப்புறம் வந்துட்டு இந்த குகை மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் நிறைய அயனு டைமண்ட்ஸ் கூட கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு நான் அப்படி கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். பட் கிடைக்கல. ஸோ வந்து பெட்டை போட்டுட்டு எனக்கு தெரியுங்க, பெட்டு நம்ம போட்டு ரீஸ்பான் செட் பண்ணாலும் செத்துட்டா மீண்டும் வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பெட்டு போட்டு ரீஸ்பான் வச்சுட்டு தான் எதுனாலும் பண்ண வருது. ஏன்னா அவ்வளோ பயம். சரின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நான் அயனை போட்டு உருக்கிறதுக்கு வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சரின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கோல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஏன்னா வந்துட்டு நமக்கு கோல் வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவை. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே, இது இது வந்துட்டு இருட்டாகிற மாதிரியே இருந்தது. அப்புறம் இவன்கிட்ட வந்து பார்த்தா இவன் எனக்கு ஃப்ரெண்டே ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா, ஹார்ட் பறக்குது. இவன் ஃப்ரெண்ட் ஆகும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவன்லாம் சரி வர மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி இந்த மாட்டு வந்து அடித்து சாவடிச்சிட்டேன். பாவம் அது என்னை திரும்பி திரும்பிப்பாச்சு விட்டுடின்னு கதறிச்சு. நான் உடலையே, ஏன்னா நான் உயிரோட வாழணும் இல்லையா, அதனால் எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டு தான் இருந்தேன். இந்த பன்னி கூட பாருங்களேன் என்னை திரும்பி பார்த்து. அப்புறமேட்டுக்கா இருட்டாகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்துட்டு நம்ம தூங்கியே ஆகணும். தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஜாம்பி மண்டையனுங்க வந்து நம்மளை கடிச்சு கொதறிடுவானுங்க. அதனால் நானும் தூங்கேன்ட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் எடுத்துருவோம், அயன் வந்து உருகிடுச்சு, அப்புறமா படுத்து நான் தூங்கிட்டேன். சன்செட் ஆகிறத பார்த்துட்டே தூங்கிட்டேன். தென் வந்துட்டு ஏஞ்சி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன நான் நினச்சேன் அப்படின்னா, இன்னும் எங்கேயாவது அயன் கிடச்சா நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லட்டா வந்துட்டு நம்ம வில்லேஜுக்கு போவோம். ஏன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இப்போதைக்கு இல்லை. நம்ம வந்து சுத்தமாக ஒரு மொட்டை காட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கிறோம். இப்போ வில்லேஜர்கிட்ட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் தான். அங்கெல்லாம் வந்து ஜாம்பியும் அதிகம் ஸ்பான் ஆகாது. ஸ்பான் ஆனோன்னா அயன் கோலம் இருப்பான், அப்புறம் ஃபுட்ஸ் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா ஒரு வில்லேஜ் தேடி போகணும். பக்கத்தில் எங்கேயுமே வில்லேஜ் இல்லை. இப்போ கூட பாருங்களேன், ஒரு ஜாம்பி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து வெயிலே சாகாது. ஏன் அப்படின்னா இது வந்து பாதுகாப்பு கவசம் அணிந்திருக்கிறது இந்த மண்டையில், பார்த்தீங்களா. அதனால் வந்து இதெல்லாம் சாகாது. இது நம்ம தான் அடித்து சாகடிக்கணும். அடித்து சாகடிக்கும் போது எனக்கும் 2 ஹெல்த்து குறைஞ்சிச்சு. அதனால் மீண்டும் விடுவேனா, இந்த பன்னியை போய் அடித்து சாகடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா போகும்பொழுது மாடு எல்லாம் இருந்தது, எல்லாத்தையுமே விடமாட்டேன், எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் அடிச்சு எடுத்துகிட்டு தான் போவேன். எனக்கு கொஞ்சம் கூட ஈவே இருக்குமே இல்லையாடின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா நான் உயிர் வாழல இல்லையா, எனக்கு ஃபுட்டு வேணும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் இப்படி தான் அடித்து சாகடிக்க போகிறேன். இதே நான் சர்வைவரோட இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, எல்லாத்தையும் பிடிச்சின்னு போய் வீட்டான வந்து என்னோட பேஸ்கிட்ட வந்துட்டு மாட்டை வந்துட்டு உள்ளே போடுறதுக்கு வந்துட்டு இந்த வேலி கட்டி அதுக்குள்ளே நான் விட்டு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு அந்த முடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அந்த மாதிரி சாகடிச்சிருக்க மாட்டேன் எடுத்தோடனே. பட் இங்கே வந்துட்டு நம்மளால் சாகடிச்சதான் உயிர் வாழ முடியுன்றதுனால எல்லாத்தையும் சாகடிச்சிட்ருக்கேன். அதனால் என்னை வந்து கொடூரக்காரியான்னு நினச்சிடாதீங்க, அப்படிலாம் நான் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் எல்லாத்தையும் அடித்து முடித்து தின்னுப்புட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா நம்ம வந்து வேறு பயோமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கீழே பார்த்தா வந்து ஒரு டாக் இருந்ததுங்க. சரி நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுப்போம், அதையும் நம்ம ஃப்ரெண்டாக்கிப்போம். ஏன்னா வந்துட்டு இதுவே ஆல்ரெடி ஹார்ட் கோரு. நம்ம வந்துட்டு ஏதாவது நம்மளை ஜாம்பி அடித்தாலோ ஏதாவது நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு நினச்சி இதுக்கு நான் ஃபுட்டு கொடுக்கறதுக்காண்டி ரா மீட் எடுத்து கொடுத்தேன். அது சாப்பிடல. சரின்னு சொல்லி ஜாம்பி ஃபுட்டு கொடுத்தேன், அதுவும் அது சாப்பிடல. அப்புறமேட்டுக்கா வேச்ச ஃபுட்டு கொடுத்தேன், அதுக்குமே வந்து எதுக்குமே ஃபீட் காமிக்கல. சரிதான் போ அப்படின்னு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி வந்து நிற்கிது. கொடுத்தா சாப்பிடணுமா இல்லையா, ஃபீட் கேட்கணுமா இல்லையா, எனக்கு கேட்கல. மேபி இந்த கோழிகை கறி கொடுத்துருந்தா ஆயிருக்குமோ, எனக்கு இது அப்போ தோணலைங்க, இப்போ தான் தோணுது. சரி ஓகே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வில்லேஜ் தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியிலையுமே இருக்கிற எல்லாத்தையுமே அடித்து கொண்டுட்டு தான் இருந்தேன். ஒன்று எடுத்துகிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ வாங்க நம்ம வந்து வில்லேஜுக்கு இன்றைக்கி போயே ஆகணும். என்கிட்ட வந்துட்டு ஸ்வாடு வந்துட்டு காலியாகிடுச்சு. ஸ்வாடில் அடித்தா வந்துட்டு இந்த அனிமல்ஸ் மாடு ஆடு எல்லாமே ஒரே அடியில் சாகிறதுனால, ஒரு அடி இல்லை 2 அடி 3 அடி இதே நம்ம கையில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 அடிக்கு மேலே அடிக்கணும். அதனால் வந்துட்டு நான் ஸ்வாடு வந்துட்டு ஸ்டோன் ஸ்வாட் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நமக்கு உட்டு தேவை, அதனால் உட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அப்படியே நான் வந்து காடு தாண்டி மலை தாண்டி கடல் தாண்டி வந்த மாதிரி வந்துட்டு கடல் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். நியூ பயோமுக்கு. இங்கே வந்து உடனே முதல்ல என்னை வரவேற்றது இந்த பன்னி தான். நான் சும்மா விடுவேனா அப்படின்ற மாதிரி அதை நான் வந்து சாவடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா போர்ட்டல், உடஞ்சிருக்கிற போர்ட்டல் தான். சரி ஓகே அப்படின்ட்டு இங்கேயும் செஸ்ட் இருக்கும் இல்லையா, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போனேன். பார்த்தா வந்துட்டு இந்த செஸ்ட் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து கோல்டன் கிளிஸ்டரிங் கோல்டு கிளிஸ்டரிங் இருக்குல்ல, அந்த மாதிரி அதோட வாட்டர்மெலன், தென் வந்துட்டு கோல்டு பிக்காக்ஸு, இது மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு மைண்ட் கிராஃப்டில் எனக்கு ஒரே ஒரு லாஜிக் மட்டும் புரியலைங்க. கோல்டுக்கு மட்டும் வந்துட்டு வேல்யூவே இல்லை.
இங்கே கோல்டில் ஸ்டோன் பிக்காக்ஸில் வந்துட்டு மைன் பண்ணுற அளவுக்கு கோல்டு பிக்காக்ஸ் வந்து மைன் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு 3-4 ஸ்டோன்ஸ்லேயே வந்து உடஞ்சி போயிடும். எனக்கு அது மட்டும் ஏன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, கிடைச்சதையே விடணும்னு எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இல்லாததுனால நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மரத்தையும் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மேலே வந்துட்டு இருந்துச்சு பார்த்திங்களா கோல்டு, அது வந்து நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட அயன் பிக்காக்ஸ் இல்லை. அதனால் சரி ஓகே நம்ம பாட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டோன், அந்த போர்ட்டல் கட்டுறதுக்கான ஸ்டோன் மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அங்கே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு கை பரான்னு நான் வந்து கோல்டு பிக்காக்ஸ்லேயே வந்துட்டு அந்த கோல்டு க்யூப்பையும் நான் உடச்சிட்டேன். அதுவும் நமக்கு கிடைக்கல. அப்புறம் இங்கே இருந்த இதுவும் நமக்கு கிடைக்கல. சரிங்களா, அதாவது ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள், அது வந்து எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படி தான் எல்லாத்தையும் உடச்சி போட்டுறது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு நமக்கு அப்புறம் வில்லேஜ் தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்லாம் வந்துட்டு வேக வச்சிடலாம் எல்லா ஃபுட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு தேவையில்லாத பொருளாக கீழே போட்டுட்டு மீண்டும் வந்துட்டு நான் வில்லேஜ் தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு மேபி வந்து இந்த மாதிரி போர்ட்டல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கும், வில்லேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சா. சரி ஓகே அப்படின்ட்டு நான் இங்கே வந்து ஒரு ரிவர் வந்தது, ரிவர்லாம் இல்லை, ஒரு ஓட்டையிலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு நான் அப்படியே அதுலேயே ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் எங்கேயாவது வில்லேஜ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து வந்தால் வந்துட்டு எனக்கு நியூ பயோமில் வந்துட்டு ஆமைக்குட்டிங்க தான் இருந்துச்சு. சாரி பெரிய ஆமைங்க. அதை அடித்தா வந்துட்டு நான் வந்து வேறு ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி அந்த கிராஸ் தாங்க கிடைச்சிது, ஆமைக்கு ஃபுட்டாக கொடுக்குற கிராஸ். சரி ஓகே வந்தது ஏன் விடணும்னு அதையும் தூக்கிட்டு வில்லேஜ் தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நியூ பயோம் வந்துருச்சு, பட் வில்லேஜ் தான் இன்னும் வரல. பார்ப்போம், இன்றைக்கி விடாமுயற்சியாக வில்லேஜை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவையே முடிப்பேன். ஸோ வந்துட்டு போகிற வழியில் இருக்கிற மாட்டையும் நான் அடித்து தின்னுட்டு தான் போயிட்டுருந்தேன். பார்த்தா எனக்கு வில்லேஜ் மாதிரி லைட்டாக இருந்தது, பார்த்தா வில்லேஜே தான். ஸோ நமக்கு வந்துட்டு வில்லேஜ் ஃபைனலி கிடச்சிருச்சு. நம்ம வந்து இந்த வில்லேஜில் இருக்கிற திங்ஸ்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ வந்துட்டு இந்த வில்லேஜில் வந்துட்டு நான் சர்வை பண்ணுறது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோக்குள்ளேயே வந்து செட் ஆக போகிறேன். டாடா பாய்.